வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் அப்படி நாங்கள் ஹோஸ்ட் லாட் ஆஃப் த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 2 எபிசோட் 5 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த எபிசோடில் நம்ம சௌரான் அன்னட்டார் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களை ஏமாத்துறவங்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. வாழைப்பழம் மாதிரி பேசி எவ்வளோ அழகாக மேனிப்புலேட் பண்ணுறா பார்த்தீங்களாங்க. அவன் விட்டால் நம்மளே ஏமாத்திடுவான் போல சூப்பராக பண்ணியிருக்காங்க அன்னட்டார் சீக்வன்ஸை. அண்ட் பாசிபிளி அடுத்த எபிசோட் பயங்கரமான ஒரு போர் நடக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்ன காமிச்சிருக்காங்க நீங்கள் மொத்தமாக அப்டேட் பண்ணிடுவோம். ஓப்பனிங் கேசா டூமா தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம டியூரின் கிட்ட இந்த டுவார்ஃப்ஸுக்கு சேர வேண்டிய 7 ரிங்ஸையுமே கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதில் டியூரின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பல பெரிய ரிங்காக இருக்க அந்த நீலக்கல் ரிங்கை தான் எடுக்கிறாப்புல. அண்ட் அந்த ரிங் இப்போதைக்கு அந்த கெசாடுமுக்குள்ள ஒளி வரக்கூடிய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுது. இதுக்கு முன்னாடி அந்த மலைகளோட பேசக்கூடிய அந்த ஸ்டோன் சிங்கர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டீசாலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் பாட்டு பாடி இந்த மாதிரி வெளிச்சத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு இந்த ரிங் அந்த வெளிச்சம் எங்கெங்க எந்தெந்த பாயிண்ட்லேருந்து வருதுன்னு சொல்லி தெளிவாகவே காட்டி கொடுக்க இப்போதைக்கு அந்த ஸ்டோன் சிங்கர்ஸ்க்கான வேல்யூவே இல்லாமல் போயிடுது. அண்ட் கொஞ்சமாக இந்த ரிங் இப்போதைக்கு நம்ம டியூரினை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. கிரீட் அந்த பேராசையை தூண்டி விடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டுவார்ஃப் ரிங்கை உருவாக்கும் போது அன்னட்டார் அவர் கைகளால் அந்த மித்திரில தொட்டி கீழே போட்டார். ஸோ சௌரான் கைப்பட்ட அந்த காரணத்தினால சௌரானோட அந்த கரப்ஷன் இப்போதைக்கு இந்த ரிங் மேலே இருக்குன்னு சொல்லலாம். தன்னுடைய நாட்டு மக்கள் வாங்குற பொருட்களுக்கே இப்போதைக்கு 50% அதிகமான வரி விதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரிங்ஸை இப்போதைக்கு இந்த 7 கிங்டமுக்குமே கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் அந்த கிங்குக்கு சம்மந்தப்பட்ட அந்த மைனிங்கில் பாதி தரணுமா. ஸோ ஒவ்வொரு டுவார்ஸுமே இந்த மாதிரி பிளாக் ஸ்மித்தாக இருந்து மைனிங் பண்ணுறவங்க தான் அந்த மைண்டில் பாதி இந்த கிங்குக்கு தரணுங்கிற மாதிரி அதிகமான வரி விதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எங்கள் அப்பா இப்படி இருக்க மாட்டாரே, இவ்வளோ பேராசை பிடிச்சாரா இருக்க மாட்டாருன்னு சொல்லி டியூரியனுக்கு அவங்க அப்பா மேலேயே இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் சந்தேகம் வரதான் செய்யுது. இந்த சமயத்தில் கேசா டூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதைக்கப்பட்ட ஈவில், ஒரு தீய சக்தி வெளியில் வர மாதிரி நம்ம டீசா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடி ஆழத்துலேருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கோம். அது கேட்டோடனே பாசிபிளி அது பேட்ராக இருக்கும் தான் நினச்சேன். பட் இது நடக்கிறது கேசா டூமில். ஸோ பாசிபிளி இந்த வாட்சர் இந்த வாட்டர்னு சொல்லுவாங்களே, ஒரு கிரேக்கன் மாதிரியான உருவம் இருக்கும். ஃபெலோஷிப்பில் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னமோ அதுவாக தான் இருக்கும்னு தோணுது. பட் ஏதோ ஒரு தீய சக்தி வெளில வருது. இதை பற்றி நம்ம டியூரின் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது கூட அந்த டியூரினால் கிங்கால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியல. இன்னும் அடி ஆழத்துக்கு தோண்டி அதிகமான தங்கம் வைரம் வைடூரியங்களை வெளியில் எடுங்க, அதிகமான சொத்துக்களை வெளியில் எடுங்க. இந்த மலையோட உண்மையான தன்மையை பற்றி நான் ஆராயாமல் விட்டுருந்தேன். இப்போதைக்கு இந்த ரிங் தான் எனக்கு நிறைய அறிவை கொடுக்குது. ஏன்னோ அடி ஆழத்துக்கு தோன்றி இந்த மொத்த வளங்களையுமே நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ அடி ஆழத்துக்கு தோண்ட புதைக்கப்பட்ட கெட்ட ஈவில் சக்திகள் எல்லாமே வெளியில் வரும். இது நம்ம டியூரியனுக்கு இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் பையன் டியூரியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பத்தாவது கோரிக்கை அந்த பையனோட வாயை அடைக்கிற மாதிரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பையனோட அந்த பிரின்ஸ் பொசிஷனை திரும்ப ரீமேப் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் அவுட்லாவாக மாற்றப்பட்ட பையன் இப்போதைக்கு பிரின்ஸாக மாறி இருக்காரு. அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த ரிங்கு இன்னும் எத்தனை அட்டுழியங்களை பண்ண போகுதுன்னு தெரியல. டீசாக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்த கிங்காக மாறும்போது நீங்கள் அந்த ரிங்கை போட்டுக்கவே கூடாதுன்னு சொல்லி அவன் புருஷங்கிட்ட சூளை ஏற்றி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. கதைப்படி பார்க்கும்போது டியூரினோட இந்த ரிங்கு தான் நம்ம தோரின் இருக்காப்ல, ஹாபிட் படங்களை பார்த்துருப்பீங்க. தோரினோட அப்பா ட்ரெயின் கையில் வந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி கதையாக வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் கேசா டூமோட இருட்டில் வெளிச்சத்தை ஏற்றுறதுக்கு ஆப்வியஸாக இந்த பக்கம் நம்ம கெலிப்ரபோருக்கு ஒரு நன்றி செலுத்தி ஆகணும். இந்த எல்ஸ் அண்ட் டுவார்ஃப்ஸ் மத்தியில் ஒரு நட்பு பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டியூரின் வந்து பார்த்தீங்கன்னா டியூரின் டோருங்கிற ஒரு விஷயத்தை கெலிப்ரபோரை வச்சு உருவாக்கியிருப்பாரு. இந்த டியூரின் டோரை கூட நீங்கள் லாட் ஆஃப் த ரிங்ஸில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மித்திரில் வச்சு உருவாக்கியிருப்பாங்க. இந்த மித்திரில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்டைட்டில் மட்டும் தான் ஷைன் ஆகும். இந்த டியூரின் டோருக்கு ஒரு பாஸ்வேர்டுமே இருக்கும். அந்த பாஸ்வேர்டு என்னங்கிறத நார்வி ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு, ஸ்பீக் ஃப்ரெண்ட் அண்ட் என்டர்னு. ஸோ ஃப்ரெண்டு தான் இந்த டோரோட பாஸ்வேர்டு. ஐ மீன் லைக் இங்கிலீஷில் கிடையாது, எல்விஷில் மெலான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்விஷில் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும். பட் டெக்னிக்கலாக இங்கே இருக்க அந்த கார்விங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்லைட்டில் தான் தெரியணும். ஆனால் இங்கே ஓப்பனாகவே தெரியுதே. மேபி இன்னும் மித்ரில் இம்ப்யூஸ் பண்ணல போல. ஸோ எல்ஸுக்கு 3 ரிங்கை சேர்ந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி டுவார்ஸுக்குமே 7 ரிங் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃபோர்ஜ் எழுத்து முடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கெலிப்ரபோர் இந்த ப்ராஜெக்டை மொத்தமாகவே விட ட்ரை பண்ணுறாரு. ரிங்ஸ் ஆஃப் பவர் இனிமேல் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க அந்த பக்கம் அன்னட்டார் மனிதர்களுக்கும் ஹியூமன்ஸுக்குமே 9 ரிங்ஸை உருவாக்கணும்னு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. கெலிப்ரபோருக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் மற்ற 2 பேராச்சும் பரவாயில்ல, ஸ்டபனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் மனிதர்கள் ஈஸியாகவே கரப்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இந்த ரிங்ஸை கொடுக்கறதுல ஒரு யூஸ்மே இல்லைன்னு சொல்ல நம்ம அன்னட்டார் அப்போ அவங்களுக்கு இன்னும் அதிகமான ரிங்ஸை உருவாக்குவோம். எல்ஸுக்கு 3 ரிங்ஸ் போட்ட மாதிரி அந்த பக்கம் ஹியூமன்ஸ்க்கு 9 ரிங்ஸாக அதை உருவாக்கினா 3 மடங்கு ஸ்ட்ராங்காக 3 மடங்கு பவர்ஃபுல்லாக அந்த ரிங்ஸை வச்சு இந்த பக்கம் மனிதர்களுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தேடிப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டான உலகம் அது மாறும் அப்படின்னு சொல்லும்போது கெலிப்ரபோர் இதுக்கு சுத்தமாக அக்செப்டே பண்ணலை. அன்னட்டார் நீ இல்லைனா என்னடா கொய்யால நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸை உருவாக்க முற்படுறாரு. கெலிப்ரபோருக்கு இது ஆரம்பத்தில் சுத்தமாக பிடிக்கல. இப்படி அந்த பக்கம் நியூமனார் மனிதர்கள் ஆல்ரெடி அதை பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. கிங்ஸ்மேன் அண்ட் ஃபேத்ஃபுல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டீமாகவே இப்போதைக்கு ஒரு பவர் ஸ்ட்ரகிள்ங்கிறது நியூமனாரில் உருவாகியிருக்கு. எலண்டில் ஆப்வியஸாக ஃபேத்ஃபுல் சைடில் தான் இருக்காரு. பட் கிங்ஸ்மேனாக இருக்கக்கூடிய இந்த ஃபேரசன் அவருக்கு கீழே ஒரு சர்வாதிகாரி ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாதிரி தெரியுது. அதுலேயே முக்கியமாக கெமின் இப்போதைக்கு கிங்கோட ரைட் ஹேண்ட் மேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எலண்டில் டெக்னிக்கலாக வேலையை விட்டே போக சொல்லியிருக்கான். ஐ மீன் லைக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மிரியல் பக்கம் இருக்கவங்க யாருமே இந்த கிங் ஃபேரசன் கீழே வேலை செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கான யோசிச்சு பாருங்க. எலண்டில் இப்போதைக்கு அவன் பொசிஷன் விட்டு வெளில போறாரு. அவன் பொண்ணு கூட டெக்னிக்கலாக இப்போதைக்கு எலண்டலுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஏன்னோ இசல்டர் உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் எலண்டலுக்கு தெரியாது. ஸோ வேற வழியே இல்லைன்னு சொல்லி
எலண்டல் அமைதியாக அந்த பக்கம் கிளம்பி டேரெக்டாக மிரியலை பார்த்து நீ எதுக்கு அமைதியாக இருக்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு தக்காளி பேரதான போட்டதில்லை இந்த இடத்த உனக்கு கையில் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். மிரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, அதை நான் பேலண்டரில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அதன்படி எலண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த சிட்டியை கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியேற மாதிரிலாம் அந்த விஷயத்தில் தெரிய வந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல ஃபியூச்சரில் சில பேர் ஆக்சுவலாக அந்த மார்க்கத்தோட சப்போர்ட்டஸாக மாறுவாங்க. பாசிபிளி அந்த நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பக்கம் இப்போதைக்கு அன்னட்டார் தலைமையில் நம்ம மனிதர்களுக்கான 9 ரிங்ஸ் அந்த பற்றின உருவாக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு தெரியாதனமா அந்த கையில் அந்த ரிங்க மாட்டேன் அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இதனால் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட கிளம்புறப்போர் உள்ளே வந்து அந்த பொண்ணோட கையில் இருக்க அந்த ரிங்கை பிடுங்கி என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. அந்த பொண்ணு நான் அந்த ரிங்கை போட்ட உடனே ஏதோ ஒரு வித்தியாசமான யாரும் பார்க்காத ஒரு உலகத்துக்கு போனேன், கண்கள்லாம் நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. வேறு யாரும் இல்லை நம்ம சௌரானை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அன்னட்டார் அதாவது சௌரான் பார்த்தீங்கன்னா மாயராக இருக்க அந்த காரணத்தினால அவங்களால சீன் அண்ட் அன்சீன் வேர்ல்டுன்னு சொல்லி 2 இடத்துலையுமே எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அண்ட் கிளம்புறப்போ டெக்னிக்கில் அந்த ரிங்கை பிடுங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றவங்க யாராலுமே அதை பக்கத்தில் நெருங்கி இருக்கக்கூட முடியாது. காரணம் கிளம்புறப்போர் வேலநார்லேருந்து வந்தவர். ஸோ அவராலுமே சீன் அண்ட் அன்சீன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆக முடியும். லைக் அந்த நடக்கிற விஷயங்களை பார்க்க முடியும். அந்த காரணத்தினால கிளம்புறப்போர் இப்போதைக்கு அந்த ரிங்கை பிடுங்குற போது ஒரு சின்ன கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளம்புறப்போர் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எக்ஸ்ட்ராவாக மித்திரல் ஆட் பண்ணோம் அதென்ன தப்பா அப்படின்னு சொல்லி அன்னட்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறப்போரையே மண்டையை கழுவுறாரு. கிளம்புறப்போர் நான் எல்லாமே உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது போலியே, சரிடா அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே உள்ளே வந்துட்டாரு. ஸோ டெக்னிக்கலாக சௌரான் இந்த இடத்துல நம்ம கிளம்புறப்போரை மேனிப்புலேட் பண்ணி உள்ளே கூட்டு வந்திருக்காரு. ஸோ புரியும் நினைக்கிறேன். சௌரான் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் டிசீவருங்க. மோஸ்ட்லி அவராக இறங்கி சம்பவம் செய்ய மாட்டார், மற்றவங்களை வச்சு தான் வேலை வாங்குவார். ஸோ கிளம்புறப்போ தலைமையிலே இப்போதைக்கு ரிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம டியூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறப்போரை மீட் பண்ணி நீ அந்த ரிங்கில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணியா, அந்த ரிங்கை போட்ட அப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப கிரீடியாக மாறி இருக்காரு, எங்கள் அப்பா பேராசை பிடிச்சவர்களே கிடையாது, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரிங்கில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல கிளம்புறப்போர் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு. மித்திரையில் ஆக்சுவலாக அன்னட்டார் தான் கையில் தான் வாங்கி கீழே போட்டுப்பாரு, ஒரு வேலை இருக்குமோங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சௌரான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ கிளம்புறப்போருக்கு தான் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த காரணத்தினால கிளம்புறப்போர் மேலேயே அந்த சந்தேகத்தை திருப்பி விட்டுலான்னு சொல்லி அன்னட்டார் அவர் கீழே இப்போதைக்கு அந்த ரிங்கை போட்டு பயந்து அந்த பொண்ணுக்கிட்ட நீ அந்த வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்தல அது வேறு யாரும் இல்லை கிளம்புறப்போர் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆட்கள் மத்தியிலேயே கிளம்புறப்போருக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிளம்புறப்போர்கிட்டே இந்த ஒரு சந்தேகம் எழும்போது நாம் சின்ன தப்பு பண்ணிட்டோம், அதுவும் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, ஃபோர்ஜை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி உன் கிங் கிட்ட நீ பொய் சொல்லி இந்த ரிங்கை உருவாக்கியிருக்க. அந்த காரணத்தினால தான் இந்த ரிங் இப்போதைக்கு கரப்ட் ஆகியிருக்கு. உன் மனசுக்குள்ள ஒரு உண்மையை நீ மறைச்சு வச்சு இந்த ரிங்ஸை உருவாக்கியிருக்க, அதனால தான் இந்த ரிங்ஸு கரப்ட் ஆகிருக்கு. நீ டேரெக்டாக கில்கலாட மீட் பண்ணி உண்மையிலாமே ஒத்துக்க அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போர் இங்கேருந்து அனுப்ப ட்ரை பண்ணுறாரு. அதாவது இந்த அன்னட்டார் மேலே இருக்க அந்த தப்பை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி கிளம்புறப்போர் மேலே போடுறாரு பார்த்தீங்களா மனுஷன். சூப்பராகவே எனக்கு தெரிஞ்ச அன்னட்டாரை கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் மேனிப்புலேட்டருங்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் கிளம்புறப்போருமே அதை நம்புற மாதிரி தான் தெரியுது. என்னால் தான் அந்த ரிங்ஸ் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா. அந்த பக்கம் நியூமனாரில் இப்போதைக்கு அந்த ஃபேத்ஃபுல் சண்டை கொஞ்சம் அதிகமாக முத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். இறந்து போனவங்களுக்கு அமைதி செலுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரைன் இடத்துக்கே இப்போதைக்கு கெமன் அண்ட் அந்த கிங்ஸ்மேன் ஆட்கள் உள்ளே வந்து இந்த இடத்த அக்விடெக்டாக மாற்ற போகிறோம், இந்த இடத்த ஒரு காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோயில் மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களோட அந்த மனத்தை கொஞ்சம் கூட அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே காமிக்கப்படல. இதனால கடுப்பான எலண்டில் தக்காளி எங்க வந்து யார் கிட்டன்னு சொல்லி கெவனை ஒரே அடி. கெவன் திரும்ப இந்த பக்கம் எலண்டில் அடிக்க வர வேலாண்டில் உள்ள பூந்து நம்ம கெவனை போட்டு பொழந்து கட்டுறதுமே தாண்டி கையையுமே உடச்சு விட்றாப்புல. அதுதாங்க எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. இந்த எபிசோட்லேயே செம ஃபன்னான சீக்வன்ஸ் அதுதான். கெவனை பார்க்கும்போது உங்களுக்கே வாயில குத்தணும் போல தோணும். அந்த அளவுக்கு ஒரு ஒமுனா மூஞ்சி மாதிரி இருப்பான் பாருங்களேன். கடுப்பாவும் பட் சூப்பர் ஆக்டிங் அது. வேலாண்டில் ஆல்மோஸ்ட் கெமனை கொலை வந்துட்டாரு. பட் இருந்தாலும் எலண்டில் பேச்சை கிட்ட அவர் அமைதியாக திரும்ப கெமன் பட்டுன்னு கையில் கத்தி எடுத்து இந்த பக்கம் வேலண்டில் முதுகில் குத்திடுறாரு. அதுக்கு தாண்டா நீ லைக்கு எலண்டில் ஏன் இப்படி பண்ணுற, சும்மா விட்டு தான் வேலண்டில் தான் இந்த பக்கம் நம்ம கெமனை கொண்டுருவான். எலண்டிலுக்கு அது எப்படி ஃபீல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மகன் ஒரு பக்கம் செத்துருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மகனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தன்னுடைய என்னோட மகனாக நினச்சேன் வேலாண்டிலுமே இப்போதைக்கு எலண்டில் கையில் செத்துருக்கான். கொடுமையான ஆட்சி இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எலண்டில் தான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கெமன் எலண்டிலுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாப்ல. எனக்கு என்னமோ கெமனுக்கு இந்த சீசன் முடிவுக்குள்ளே ஒரு பயங்கரமான சாவு கிடைச்சிட்டு தான் தோணுது. ஆக்ஸ் கையால் ஒரு சாவு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் லிண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்கலாட் இந்த ஃபோர்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போர் அனுப்பினா அந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஆர்க் ஆர்மி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து நம்ம எல்ட்ராண்டுமே நென்யா அதாவது நம்ம கேலாட்ரியோட அந்த ரிங்கை காமிச்சு உடனே நம்ம படைகளை எரிகானுக்கு அனுப்பணும். ஒரு மிகப்பெரிய ஆர்க் படையை அங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விஷன் ஆக்சுவலாக கில்கலாடுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். அந்த ரிங்கே காமிச்சிருக்கோம். ஒரு பாதிக்கப்பட்ட ஆற்று படுகையில் ஏகப்பட்ட மீன்கள் செத்துருக்க அந்த இடத்துல ஆக்ஸ் வர்சஸ் எல்ஸுங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் நம்ம சௌரான் நடந்து வரும்போது ஒரு சீக்வன்ஸ் இந்த பக்கம் கில்கலாட் பார்த்துருப்பாப்ல. இதெல்லாமே சௌரானோட வேலையாக தான் இருக்கும் போல அப்படின்னு அவர் சொல்ல நம்ம எல்ட்ராண்டு தக்காளி இதை தானடா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு லுக் விடுவார் பார்த்தீங்களா. செம சிரிப்பாக இருக்கும். பட் இந்த சமயத்தில் ஆப்வியஸாக ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்க்கு சண்டை போட அனுப்ப முடியாது. காரணம் கணக்குப்படி ஆடார் அண்ட் சௌரான் ஒரே இடத்துல இருப்பாங்க.
ஒரே சமயத்தில் 2 ஆர்மியை எல்சால சமாளிக்க முடியாது, இது முதலுக்கு ஒரு சூசைட் மிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ப அவர் முற்படவே இல்லை. பட் எப்படியோ ஆர்மி அனுப்பிச்சுறா தான் தோணுது, பார்ப்போம். அந்த பக்கம் ஆர்க் ஆர்மி கூட்டத்தில் நம்ம கெலாட்டியல் ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கான். அவளை வெளியில் எடுத்து கெலாட்டியலோட முடியை அறுக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஆடர் உள்ள வந்துடுறப்பல ஆடரை பிணைய கைதியாக பிடிச்ச நம்ம கெலாட்டியல் என்னை வெளில உள்ளனா உங்களை போட்டு தடுவேன் அப்படின்னு சொல்ல ஆர்க்ஸ் எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க. ஆடர் சிம்பிளாக ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, எனக்கு நீ எதிரி இல்லை, நம்ம 2 பேருமே இப்போதைக்கு ஒரு எதிரியை தான் சமாளிக்க இங்கே வந்திருக்கோம். எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்கிற மாதிரி நம்ம 2 பேருமே ஏன் சௌரான் எடுத்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுக்க கெலாட்டியல் அதை பற்றி யோசிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் இப்போதைக்கு மனிதர்களுக்கான இந்த ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னட்டார் உருவாக்க அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ பாசிபிளி அடுத்த எபிசோட் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த எபிசோட் அன்னட்டார் சூப்பராகவே எழுதியிருக்காங்க, அதை வந்து தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. பட் நிறைய இடங்களில் முக்கியமான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லோருக்கேற்ற அந்த ரைட்டிங் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஓவராலாகவே ஒரு சாலிடான எபிசோடுங்க. ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த எபிசோடில் இன்னும் அதிகமான ஆக்ஷன் காமிச்சா சூப்பராக இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த எபிசோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரிங்ஸ் ஆஃப் பவரை பற்றி உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம்பட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கும். ஹேப்பன் கைஸ், வட்டா.